சொல்லுங்க மேடம். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? சார் இப்போ 4 இயர்ஸ் அந்த 9th 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து மென்டரிங்னு போட்டிருக்கீங்க சார். ம். அது என்ன மாதிரி யூசஸ் ஆக போகுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணுங்க சார். ஓகே. சி அந்த if you see the wording of that, what I have said 4 year, then I have said integrated, I have said focused, I have said mentoring அப்படின்னு சொல்றேன். நான் அது சொல்றேன். அதுல 4 year நான் என்ன மீன் பண்றேன்? 9th 10th 11th 12th, அதான் 4 years. இல்ல ஃபோக்கஸ்ட் இண்டிவிஜுவல் என்ற 2 வார்த்தை உண்டு. கிளாஸ்ல இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் கிடைக்காது உங்களுக்கு. கிளாஸ்ல உங்களுக்கு குரூப் ஃபோக்கஸ் கிடைக்கும். ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டாங்கன்னா இண்டிவிஜுவலா ஆன்சர் பண்ண முடியும். மென்டரிங் அப்படின்னா என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, 3 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்னு டீச்சிங். டீச்சிங் என்ன நடக்குதுன்னா கிளாஸ்ல நடக்குது. என்ன டீச்சிங் சொல்றாங்கன்னா மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த சப்ஜெக்ட் கோர் சப்ஜெக்ட் டீச் பண்றாங்க. ஆனா அந்த 40 மினிட்ஸ்லயோ இல்ல 1 hour கிளாஸே எடுக்கிறதா வச்சுக்கோங்களேன். அந்த 1 hourலயோ அந்த 40 மினிட்ஸ்லயோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் போயிடும். டீச்சர் வரத்துக்கு 1 or 2 மினிட்ஸ் ஆயிடும். கடைசி ஒரு 5 மினிட்ஸ் ராப்பிங் அப் போயிடும். நெட் உங்களுக்கு கிடைக்குது 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் கிடைக்கும். அதுல ஒரு மேத்ஸே சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஒரு சம் சால்வ் பண்ண முடியும், மீதி முடியாது. அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சிங் போவாங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது, நீட் கோச்சிங் ஃபேமஸ் ஆயிடுது, ஐஐடி கோச்சிங் ஃபேமஸ் ஆயிடுது. அது மாதிரி கோச்சிங் சொல்லலாம், நீங்க டியூஷன் சொல்லலாம். வேற 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 எல்லாம் சப்ஜெக்ட்ல ஒண்ணுதான். சப்ஜெக்ட் பொறுத்தவரையில ஒண்ணுதான் கோச்சிங்ன்றது. என் இன்டென்சிவ் டீச்சிங். மென்டரிங் அப்படின்றது இட் இஸ் நாட் டீச்சிங் ஆர் கோச்சிங் இன் தி சப்ஜெக்ட். மென்டரிங் அப்படின்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய பின்னாலேயும் ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. அவங்க பின்னால ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் பின்னால ஒரு அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, அவங்க வீட்டுல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட், சப்போர்ட், அந்த அதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு வீடு. அந்த வீட்டுல இருந்து ஒரு குழந்தை வருதுன்னா மென்டரிங்ல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்னப்பா, எத்தனை மணிக்கு காலையில எழுந்திருக்கிற, எத்தனை மணிக்கு படுக்க போற, காலையில எழுந்து ராத்திரி படுக்க போற வரையும் என்னெல்லாம் நீ செய்யற, ஒரு நாளைக்கு நீ எத்தனை மணி நேரம் படிக்கிற, எங்க படிக்கிற, எப்படி படிக்கிற, உன் படிக்கிற இடம் எப்படி இருக்கு, படிக்கிற நேரம் எப்படி இருக்கு, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, உங்களுடைய கோல் என்ன, லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ற, இதெல்லாம் ஒரு வகுப்புல கேட்கறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாம் பார்க்கும்போது சிலபஸை இன் டைம் முடிக்கிறதே பெரிய விஷயம். ஸோ பல கவுன்சிலிங் நான் பார்க்குறேன், இந்த மென்டரிங் இல்லாதனால நல்ல டேலண்ட் இருக்க குழந்தைகளுக்கு கூட ஒன்றும் பண்ண முடியாது கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஒரு பென்சில் இருக்கு, அந்த பென்சிலை நம்ம ஷார்ப்பனே பண்ணலை அப்படின்னா என்ன பிரயோஜனம் அந்த பென்சில்? அதே போலதான் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை ஷார்பன் பண்றது தான் மென்டரிங். ஸோ we will be mentoring the student individually, will be mentoring the student. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வெளியில சொல்லிக்க முடியாம சில பிரச்சனைகள் இருக்கலாம். அப்பாண்ட சொல்ல முடியாது, அம்மாண்ட சொல்ல முடியாது. வீட்டுல அப்பா அம்மா 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க வெளியில, அவங்களுக்கு நேரம் கிடைக்காது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கும். இப்போ மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சொல்லிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு. தட் இஸ் கால்டு மென்டரிங். இது வந்து எதனால நம்ம 4 years சொல்றோம் அப்படின்னா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மியூசிக்கே கத்துக்கிறார் ஒருத்தர், அதுல சரிகமா 15 ஆரம்பிச்சு மேடையில போய் பாடுற வரையில 15 வருஷம் அவருக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த 15 வருஷம் ஒழுங்கா படிச்சாதான் மேடையில போய் நல்லா பாட முடியும். ஒரு இளையராஜா ஆகட்டமோ, ஒரு ஏஆர் ரஹ்மான் ஆகட்டமோ, இல்ல ஒரு பெரிய பாடகர்களாகட்டமோ வரணும் அப்படின்னா. அதனால
9th நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அவங்க படிக்க வச்சு 8th வரைக்கும் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், 7th வரைக்கும் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். சம்மர் 7th அப்புறமே கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்துடணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து தன்னிலை தெரியும், தன்னிலை உணர்வார்கள். நான் யாரு, எனக்கு என்ன கோலு, நான் என்ன செய்ய விரும்புறேன், எனக்கு பிடிச்சமான சப்ஜெக்ட் என்ன, எந்த துறையை நான் தேர்ந்தெடுக்க போறேன், அந்த ஒரு தெளிவு வரும். தெளிவு வராது, புரிதல் வரும். புரிதல், தெளிவு. அப்போ ஓரளவுக்கு 9th அவங்க மெருகேற்றினோம்னா 10th நல்ல மார்க் வாங்கிடுவாங்க. 500 மார்க்குல ஒரு குழந்தை 450 மார்க் வாங்குற 10th 450 வாங்கினா கூட பத்தாதி பேருக்கு காலகட்டத்தில் நம்ம கேட்ட குரூப் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுத்த குரூப் நம்ம வாங்கிக்கிடணும். அதனால 9th ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சோம்னா 500 மார்க்குக்கு அரௌண்ட் 485க்கு மேல இருந்தா சேஃபா நம்ம நினைச்சு நம்பி இருக்கலாம். எனக்கு வந்து எனக்கு கேட்ட குரூப் கிடைக்கும் என்ன நம்பிக்கையோட இருக்கலாம். சரி, 480 பத்துமா அப்படின்னா ஒருவேளை 10th ஸ்டாண்டர்ட்ல 480 பத்தலாம், அந்த நம்ம கேட்ட குரூப் கிடைச்சிரும். ஏன்னா ஸ்கூலுக்குள்ளதான் அவர் மறுபடியும் இருக்க போறாரு. ஆனால் +2 480 பத்துமானா பத்தாது. இந்த வருஷம் கட் ஆஃப் எல்லாம் நீங்க பாருங்க, 12th ஸ்டாண்டர்ட்ல கட் ஆஃப் எல்லாம் பாருங்க. அந்த கட் ஆஃப்ல எந்த காலேஜ்ல கிடைக்குதுன்னு இப்போ ரிசர்ச் பண்ணியே பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு இருக்க ஒரு ஒரு போட்டி மிகுந்த சூழ்நிலையில 491, 492, 493, 495 ரேஞ்சில் நம்ம வாங்கினோம்னாதான் நம்ம நினைச்ச குரூப் கிடைக்கும். இன்ஜினியரிங்ல கிடைக்கும், இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ. அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு நீட்டு, CA ஃபவுண்டேஷன். ஸோ we help the students to come to some realization in 9th, prepare them well so that they get a reasonably high mark in 10th standard. Then they continue in the same school or maybe they can go to a different school. இப்போ டிஃபரெண்ட் ஸ்கூலுக்கு நீங்க போகணும் 10th அப்புறம் அப்படின்னா நீங்க எந்த ஸ்கூலை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்களோ அந்த ஸ்கூல்ல ஏற்கனவே 10th பசங்க இருப்பாங்க. அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சீட் கொடுத்துதான் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதனால தி 10th மார்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 வருஷம் அவங்களை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வச்சதுனால ஒரு ரிதம்ல வந்துருவாங்க. அந்த ரிதம் வந்ததுனால +2 மார்க் வாங்குறது ஓரளவுக்கு ஈஸியாயிடுது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் பேசியிருந்தேன் இந்த புக்கு, கிரிட்ன்ற புக்கு. இதுல he talks about military training. இதுல he talks about United States Military Academy, West Point. அதுல போய் சேர்றாங்க. இந்த ஒரு டிபிக்கல் டே சொல்றேன். they call it a beast barrackன்றாங்க. பராக்ன்றது ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் தங்கக்கூடிய ஹாஸ்டல் ஆட்ட வச்சுக்கோங்களேன். இதுல என்ன போட்டிருக்காங்க, 5 AM wake up, 5:30 AM juvenile formation, 5:30 to 6:55 physical training, then 6:55 to 7:25 personal maintenance, அப்படின்னா குளிக்கிறது, பல் தேய்க்கிறது, ஷேவ் பண்ணிக்கிறது, வாட் எவர். 7:30 to 8:15 breakfast, 8:30 to 12:45 training classes, then 1 to 1:45 lunch, then they come back 2 to 3:45 training, again classes, 4 to 5:30 organized athletics. Organized athletics na physical training, games விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பேஸ்பால் விளையாடலாம். 5:30 to 5:55 personal maintenance, again evening having a wash and maybe taking some snacks. 6 to 6:45 dinner. 7 to 9 training classes. 9 to 10 commander's time. 10 PM taps. ஆனா இந்த இதுல இங்க இந்த நாட்டுல அமெரிக்கன் அந்த நேஷனல் அந்த பாடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5லேருந்து ராத்திரி 10 மணி வரையில. இது நமக்கு ரெலவெண்ட் என்னன்னா 8:30 to 12:45 ட்ரைனிங் கிளாஸ். அது வகுப்பு நம்ம கிளாஸ் எடுத்துக்கோங்க. அகெயின் 2 to 3:45 ட்ரைனிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அகெயின் 7 to 9 PM 3 ஸ்லாட் கிடைக்குது. இந்த ரொட்டீன்ல நம்ம குழந்தைகளை கொண்டு வரணும். காத்தால 5லிருந்து ராத்திரி 10 வரையில available time should be converted to productive time. இத ஒரு உறைவிட பள்ளிக்கூடத்துல பண்ணலாம், ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்துல இந்த டிவி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது.
வீட்டிலையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம். உங்க குழந்தை 10th 9th +1 படிக்கிறாங்கன்னா இந்த இந்த ரிதமுக்குள்ள கொண்டு வரணும். ஏற்கனவே நிறைய மார்க் வாங்கக்கூடிய குழந்தைகள் இந்த ரிதமுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். திஸ் இஸ் வாட் ஐ மீன் பை 9th 10th 11th and 12th 4-year integrated focused mentoring, individual mentoring. This is my explanation. சார் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். ஓகே. இப்போ இதுல வந்துட்டு எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப வந்து மார்க்ஸ் கம்மியா எடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். அவங்கள எப்படி மார்க்ஸ் ஹை பண்ணவும் முடியும், அதே டைம் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமாங்க சார்? கண்டிப்பா. அதுதான் இதுல 2 ஸ்லாட் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் மார்னிங் டைம் ஒரு ஸ்லாட்டே கொடுக்குறாங்க. ஓகேங்க சார். இது ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணுமா, எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு. இந்த டேலண்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு டேலண்ட் என்னன்னா, இந்த பென்சில் எடுத்தீங்கன்னா இது உள்ள இந்த கலர் லெட் இருக்கு பாருங்க, இது எல்லாருக்குமே இந்த எல்லா பென்சிலுமே இருக்கும். ஆனா அது ஷார்பன் பண்ணாதான் அதை யூஸ் பண்ண முடியும். அதே போலதான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அந்த டேலண்ட் இருக்கு, மெமரி இருக்கு, பர்சீவரன்ஸ் இருக்கு, விடாமுயற்சி இருக்கு, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்ன்ற ஒரு வெறி இருக்கு, எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கு. ஆனா அதை ஒரு சேனலைஸ் பண்ணணும், ஒருமுகப்படுத்தணும். அதனால வெரி டவுட்ஃபுல். ஏன்னா 50% 60% மார்க் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏற்கனவே அவங்கள்ட்ட அந்த டேலண்ட் இருக்கு, அதை நம்ம ஒரு சேனலைஸ் பண்ணி கொண்டு வரணும். பல வீடுகள்ல இந்த என்விரான்மெண்ட் கிடைப்பது கிடையாது. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில செமி ரெசிடென்சியல் ஸ்கூல்ல அனுப்பிச்சுடணும். அங்க வந்து வார்டன் எடுத்து வச்சிருவாரு போனை, அரை மணி நேரம் கொடுப்பாரு, நீ வேணா அப்பாவோட பேசிக்கோ அம்மாவோட பேசிக்கோ, அவ்வளவுதான். வீட்டுல செல்லம் கொடுத்துருவோம், நம்ம வந்து நமக்கு பாசம் அந்த குழந்தைய கொடுக்கணும்னு தோணும். ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு செமி ரெசிடென்சியல் ஸ்கூல்ல சேர்க்கறது நியாயமான ஒரு ஒரு சொல்யூஷன். இல்ல நம்ம குழந்தை சின்ன வயசுல இருந்தே ஒழுங்கா வளர்த்துட்டோம்னா, இன்னைக்கு கூட பல வீடுகள்ல இருந்து டே ஸ்காலர்ஸ் வர பசங்களும் நிறைய மார்க் வாங்குறாங்களே, வாங்காம இல்லையே. அதனால we need to focus. அதுக்காக தான் இந்த ஒரு மென்டரிங் கொண்டு வரும். அந்த குழந்தையோட உட்காரணும், ஒரு சப்ஜெக்ட்ல எப்படி இருக்கு, உன் கொஸ்டின் பேப்பரை கொண்டா, உன் ஆன்சர் பேப்பரை கொண்டா, எந்த இடத்துல கேப் இருக்கு, எதனால பண்ணணும், உன்னுடைய நேரம் எப்படி போகுது, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அதே குழந்தை கண்டிப்பா 590 வாங்குறது பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பாங்க சார். ஓகேமா, நீங்க சொன்ன மாதிரி மென்டரிங் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணணும். அதுதான் இப்ப என்ன ஆச்சு, இது எல்லாருமே சுனாமியில மாட்டிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. என்ன சுனாமின்னா இதுதான் அந்த சுனாமி. இந்த சுனாமியில மாதிரி காலையில எழுந்து ராத்திரி ஒரு ராட் ரேஸ் சொல்லுவாங்க, காலையில எழுந்திருக்கதான் தெரியல, ராத்திரி வரதும் தெரியல, என்ன பண்றான் குழந்தை, எங்க படிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, ஒண்ணுமே தெரியுது இல்லை. இது எல்லாருமே ஒரு சுழல்ல மாட்டிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல we need to have, அதனாலதான் இந்த 4-year integrated program will be a useful thing. தான் நாங்க நான் இப்ப தலைமையேற்று நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல எனக்கு கொண்டு வரணும்னு இருக்கேன் நெக்ஸ்ட் இயருக்கு. ஓகேங்க சார். இப்போ நான் இப்ப எப்படிங்க சார் என் பொண்ணை இப்ப இதுல எப்படிங்க சார் இதுல ஜாயின் பண்ண வைக்கிறது? நாங்க இருக்க இடம் நீங்க இருக்க இடம் 500 கிலோமீட்டர் வித்தியாசம். நீ என்ன பண்ணுங்க, I can do mentoring for your child. That is individual mentoring I can do. Then the rest of it we should get her into the rhythm. இப்ப நான் சொன்ன இந்த 5 o'clock to 10 o'clock rhythm கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோம்னா குழந்தைகள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அக்கறை இருக்கு. அந்த குழந்தைகள் வந்து ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது, அந்த வயசுல அப்படிதான் இருப்போம். அதனால நான் பின்னோக்கி பார்க்கும்பொழுது அந்த ஏஜ்ல நானும் அப்படிதான் இருந்தேன். நானும் சீரியஸா எடுக்கல, ஆவரேஜ் தான் வாங்கினேன். அப்ப நான் வாங்கின 378 மார்க் வச்சுன்னு என்னால ஒரு லைஃப்ல வர முடிஞ்சது. இன்னைக்கு இந்த 378 வாங்கினா வீட்டுல இருக்க வேண்டியதுதான். அந்த ஒரு இந்த மாற்றங்களை நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும், அவ்வளவுதான். கண்டிப்பாங்க சார். ஓகேமா, தேங்க்யூமா, ஹேவ் எ கிரேட் ஈவினிங். தேங்க்யூமா. உங்க பர்மிஷனோட இதை நான் ஃபேஸ்புக்ல போடுறேன். ஓகேங்க சார், போடுங்க சார், தாராளமா போடுவேங்க சார். ஓகேமா, தேங்க்யூ. ஓகேங்க சார். சார் நீங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப அருமையானதுங்க சார். நிஜமா நான்
என்னோட ஏஜ்ல நான் 9th 10th 11th 12th படிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கல. அதெல்லாம் நான் இப்ப நிறைய நான் ரெக்கக்னைஸ் பண்றேங்க சார். ஓகே ஓகே. ஆனா எனக்கு ஓகே, வந்து அப்ப கிடைக்கல, இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம். யார் என்னோட மூலமோ வீடியோஸ் எல்லாமே நான் இல்ல, பாக்குறேங்க சார். பாருங்க, யார் மூலமாவோ கடவுள் நடத்தி வைக்கிறாரு. நான் இன்னைக்கு அவருடைய அவருடைய துருகியா நான் இருக்கேன். கண்டிப்பாங்க சார். நான் இந்த துருகி இல்லைன்னா வேற ஒரு துருகி இருக்கும் போது அவ்வளவுதான். ஓகே ஓகேம்மா. ஆஹ் தேங்க்யூ தேங்க்யூம்மா. சரிம்மாங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ ஓகேங்க சார், தேங்க்யூ தேங்க்யூங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ.